ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்பீக் இங்கிலீஷ் டாக் இங்கிலீஷ். உங்களுக்கு இந்த சேனல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா இஃப் ரிலேட்டட் சென்டென்சஸ் இன் இங்கிலீஷ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இஃப் ஹீ டசன்ட் கம் டெல் மீ. அவன் வரவில்லை என்றால் என்னிடம் சொல். இஃப் ஷீ இஸ் ஆங்க்ரி she keeps mum. அவள் கோபமாக இருந்தால் அவள் பேசாமல் அமைதியாக இருப்பாள். If everyone is ready, we will start. அனைவரும் தயாராக இருந்தால் நாங்கள் புறப்படுவோம். If I were a bird, I would fly. நான் ஒரு பறவையாக இருந்தால் நான் பறப்பேன். If you push this button, the door will open. இந்த பொத்தானை அழுத்தினால் கதவு திறக்கும். If you invite them, they will come. நீ அவர்களை அழைத்தால் அவர்கள் வருவார்கள். If the breakfast is not ready, I will go without it. காலை உணவு தயாராக இல்லை என்றால் நான் அது இல்லாமல் போவேன். If ராஜா comes, how long will he stay with us? ராஜா வந்தால் அவர் நம்முடன் எவ்வளவு காலம் தங்குவார்? If there are rain and thundering, switch off the TV. மழை மற்றும் இடி இருந்தால் டிவியை அணைக்கவும். If you don't invite him, he won't come. நீங்கள் அவரை அழைக்கவில்லை என்றால் அவர் வரமாட்டார். If the sky is cloudy, remind me to take my umbrella. வானம் மேகமூட்டமாக இருந்தால் என் குடையை எடுக்க நினைவூட்டுங்கள். If he comes, ask him to wait. அவர் வந்தால் காத்திருக்க சொல்லுங்கள். If I eat all the chocolate, I will feel sick tomorrow. நான் எல்லா சாக்லேட்டையும் சாப்பிட்டால் நாளை எனக்கு உடம்பு சரியில்லாமல் போய்விடும். If you heat the butter, it melts. நீங்கள் வெண்ணெய் சூடாக்கினால் அது உருகும். If you have a complaint, write to the manager. உங்களுக்கு புகார் இருந்தால் மேலாளருக்கு எழுதுங்கள். Thank you friends.